ஹாய் சிலக்குட்டீஸ், மணி 3 ஆயிட்டு நான் வந்துட்டேன். ஹெட்டக்கா என்னம்மா இது நேற்று தானே 10 ஹைலைட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், இன்றைக்கி நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லாதீங்க. எங்கள் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் நிறைய இருக்குங்க. அதில் 10 என்ன 10 விட ஏகப்பட்டது நிறைய இருக்குது. 20, 30, 40, 50ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம தாங்க முக்கியம். நம்மளால் முடியும்னு நினச்சி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு ஒரு தொழில் இல்லை 10 தொழில் கண்ணுக்கு முன்னாடியே வரும். அந்த 10ல் நான் இன்றைக்கி ஒரு 10 சொல்ல வந்திருக்கேன், அவ்வளோதான். நேற்று ஒரு 10 சொல்லிட்டேன்னா இன்றைக்கி ஒரு 10 சொல்லலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணணும். லைக் பண்ணும்போது ஒரு ஹைப்புன்னு ஒன்று வரும், அதையும் டச் கொடுத்துடணும். ஆம்பிட்டு தான். அப்புறம் என்ன பண்ணணும்? முக்கியமாக கமெண்ட்டில் என் கூட பேச வந்துடணும்ப்பா. நான் எல்லாரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எல்லோரும் என் கூட யாரெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம வாங்க ஃப்ரெண்ட் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? சில தொழில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு 3 பாயிண்ட்டை முக்கி யோசித்து வச்சு நம்ம மண்டையில் நல்லா ஏற்றி வச்சுக்கணும். இந்த 3 விஷயத்த நம்ம ஏற்றாமல் இருந்துட்டு நான் தொழில் தொடங்கினப்பா என்னால் ஜெயிக்க முடியலப்பா அப்படின்னு சொன்னால் கம்பெனி பொறுப்பு இருக்காது. சரிங்களா? இந்த 3 விஷயத்தை ஃபஸ்ட்டு நல்லா யோசித்து வச்சுக்கோங்க. சில பேர் அதாவது சில தொழில் சில ஊரில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்ல போனால், ஒவ்வொரு இப்போ கிராமத்தில்னு வைங்களேன், இப்போ மாவு அரைச்சி விற்கிறது கிராமத்தில் அந்தளவுக்கு ஓடாது. அதே இது சிட்டியில் பாருங்கள் நல்லா ஓடும். ஏன்னா மாவு அரைச்சிங்கிறது கிராம சைடு எல்லாருமே வயல் வேலைக்கு போகிறவங்க, அவங்க காலையிலே சாப்பாடு ஆக்கிடுவாங்க, இல்லையா நைட் ஆக்கி மறுநாள் காலையில் பழைய சாதம் சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க இரும்பு மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க, நம்ம எல்லாருமே சொங்கி மாதிரியே இருப்போம். அதுதான் மெயினான காரணம். ஸோ அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த ஊரில் போய் நீங்கள் போய் நான் மாவு அரைத்து தான் விற்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் கூட வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ எந்த இடத்துல எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். 2வது நம்ம தேர்ந்தெடுக்கிற தொழில். இதே நாங்கள் ஃபஸ்ட்டோட ரிலேட்டட் தான் இதுவும். அவங்களோட தங்கச்சி இவங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன தொழில் தேர்ந்தெடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்மளே ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கணும். இவ சேரீ பிஸ்னஸ் பண்ணுறாளா, நானும் பண்ணுறேன். இவன் நைட்டி தச்சு விற்கிறாளா, நானும் நைட்டி தச்சு விற்கிறேன். இவன் மாவரைச்சி விற்கிறாளா, நானும் விற்கிறேன். அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்றுமே முடியாது. நமக்கு நம்ம ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் தான். நம்ம அது என்னதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தேடி திரியணும். நம்ம தேடிட்டோம்னாலே நமக்கு போதும். நமக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அது என்ன திறமை அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். 3வது, வில்லேஜ் பிஸ்னஸ் பண்ண போகிறோமா இல்லை சிட்டியில் இருக்க பிஸ்னஸ் பண்ண போகிறோமா, அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இப்போது சிட்டிலே சில பேர் எப்படி தெரியுமா கேட்பாங்க, வில்லேஜ் சைடெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, கம்பங்கூழ், கேப்பக்கூழ், கம்பு புட்டு, ராகி புட்டு, இந்த மாதிரிலாம் ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதாவது என்னென்னாங்க, ஷார்ட்டாக சொல்லணும்னா ஹெல்தி வெர்ஷனுக்குள்ளே போகணுன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் சிட்டியில் இருக்கிறதா இருந்தால் வில்லேஜில் உள்ளது உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் செய்யலாம். சில பேருக்கு கருவாடு தொக்கு ரொம்பவே பிடிக்கும், அதை ஒரு பாட்டில் அரைச்சி அழகாக விற்கலாம். இது எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு எப்படி என்ன சொன்னால், இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் மனசில் ஏற்றினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாக சக்ஸஸ் ஆகிடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபுட் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னம்மா சாப்பாட்டுக்குள்ளே போகிற அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏங்க சாப்பாடு தாங்க முக்கியம், வாழ்கிறதே சாப்பாட்டுக்காக தானேங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? உண்மை கூட அதுதான். முதல்ல வயிறு தான் நமக்கு முக்கியம். நான் அப்படி தான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு பசி வந்துருச்சுன்னா என்ன நானாக இருக்க மாட்டேன். படத்தில் சொன்ன மாதிரி முதல்ல சாப்பிட்றணும். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் என் மைண்டே வேலை செய்யும். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் மோட்டு பட்டில் மாதிரின்னு வச்சுக்காங்களேன், சம்சா சாப்பிட்டா தான் அவனுக்கு அறிவு வரும். அதே மாதிரி தான் எனக்கு அப்படி தான். வயிற்றுக்குள்ளே சாப்பாடு போகலன்னா தீவனம் திங்கட்டால் எனக்கு உடம்புல அறிவே வராது. அந்தளவுக்கு தான் இருப்பேன். ஸோ ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த சமைக்க தெரிஞ்சாலே போதும். 1-2 சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், அது எல்லாத்தையுமே நீங்கள் திருத்திட்டாலே போதும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே குழம்பு வகைகள் வைங்க. சோறு, ரசம், பொரியல் அப்படின்னு வைக்கிறத விட வெறும் குழம்பு மட்டுமே வச்சு நான் இங்கே பாருங்கள், அதாவது எப்படி தெரியுமா நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்க, அப்புறம் ஹாஸ்டல்லலாம் தங்கியிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். அவங்கள்ட்டலாம் ஃபஸ்ட்டு கேளுங்க, அம்மா இங்கே பாரு உங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே நானும் செய்வேன். ஸோ அதனால் நீ சோத்தை மட்டும் ஆக்கிக்கோ, குழம்ப நீ ஏன்ட்ட வாங்கிக்கோ, நான் உனக்கு குழம்பு குறைச்சி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிக்கணும். குழம்பு மட்டும் தரமாட்டேன், குழம்புக்கு கூடவே தொட்டுக்கிறதுக்கு பொரியலும் சேர்த்து தரேன், நீ என்கிட்ட குழம்பு வாங்கிக்கிறியாமா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்களும் உடனே சரிக்கா நான் வாங்கிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே அவங்கள கொஞ்சம் மைண்டை டைவெர்ட் பண்ணணும். எப்படின்னா, ஏம்மா நீ சோத்தை மட்டும் பொங்குனா சீக்கிரத்தில் குண்டாயிருவேன், நீ என்ன பண்ணு மில்லட் ரெசிப்பியும் சாப்பிடு, அதையும் சேர்த்து நானே தரேன், ஒரு புட்டு 10 ரூபா தான்ப்பா, நீ என்கிட்ட வாங்கிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டு பாருங்கள். சரிக்கா 10 ரூபா தானே, அப்போ மாதம் 300 தான், சரி ஓகேக்கா நம்மளும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு, ஹெல்த்தியாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கு 2 in 1 ஆயிடுச்சு. குழம்பு விற்ற மாதிரி ஆயிடுச்சு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு விற்ற மாதிரி ஆயிடுச்சு. நைட்டுக்கும் நீங்கள் கேட்டு வரலாம், ஆனால் வாங்குவாங்களா இல்லையான்னு தெரியல. ஃபஸ்ட்டு இதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கையேந்தி பவுன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சூப்பருங்க. இதெல்லாம் அதாவது எப்படின்னா புட்டு, அதாவது ஹெல்த்தியானது ஐட்டங்களை மட்டும்தான் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஹெல்த்தின்னு சொல்லியே நீங்கள் ஒரு போர்டை மாட்டி விட்டுருங்க. போர்டை மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் யாருமா இது ஒரு வீடியோ பேச விடுறாங்களா, வாரேன் கூப்பிடலையா நம்மளா தானே. சரி வாங்க. நெக்ஸ்ட்
ஹோட்டல் டிஃபன் சென்டர், அதாவது குட்டி கடையாக வச்சுருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? சில பேர் அக்காலாம், ஒரு அக்காலாம் நான் கவனிச்சிருக்கேன். அந்த அக்கா வந்து குட்டியாக ஒரு அழகாக சம்சா கடை தாங்க ஆரம்பித்தாங்க. அது மாஷா அல்லாஹ் அப்படியே பல்கி பெரிய அது ஒரு ஹோட்டலாகவே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த சம்சாக்கான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா சம்சா மட்டும்தான் அவங்க அதில் போடுவாங்க. அவ்வளோ ஃபேமஸ். எங்கே நம்ம வந்து ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, அந்த அக்காவோட சம்சா இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனே நடக்காது. இத்தினோண்டி தாங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சாரி 10 ரூபா தாங்க கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் 10 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சம்சா வந்து கொடுப்பாங்க. அந்த சம்சா பார்க்கவே ஆசையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசித்து முடிவெடுங்க. 3வது, வடகம் போட்டு விற்கிறது. சீசனல் ஃபுட்டு. இப்போ வெண்டைக்காய் விற்கிறாங்கன்னு வைங்களேன். வெண்டைக்காய் வந்து கிலோ 30 ரூபாய்க்கு வரும் சம்டைம்ஸ். அதே மாதிரி கத்திரிக்காய் கிலோ 20 ரூபாய்க்குலாம் வரும். அப்போ என்ன பண்ணுங்க, வாங்கி அதை அவிச்சு காய போட்டு, திருப்பி அவிச்சு காய போட்டு நல்லா அழகாக வத்தல் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுங்க. வத்தல் போடுறதுனால எங்கள் அம்மா எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் வீட்டுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க, வெளியிலலாம் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி சின்ன வெங்காயம் வருதுன்னு வைங்களேன். சின்ன வெங்காயத்தெல்லாம் உரித்து அழகாக நீங்கள் வத்தல் போட்டு வச்சுட்டிங்கன்னா வெளியில் நீங்கள் விற்கிறதுக்கும் வச்சுக்கலாம், இன்னொன்று வீட்டுக்கும் வச்சுக்கலாம். ஒரு அவசரத்துக்கு சோத்தை பொங்கி நம்ம சாம்பாரை மட்டும் வச்சு வைக்கிறோன்னு வைங்களேன். என்னடா தொட்டுக்கிட்டு இருக்குங்கும்போது 2 வெங்காயத்தை எடுத்து வெங்காய வத்தல் எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டா போதும். இதில் என்னென்ன வத்தல்லாம் போடலாம் தெரியுமா? வெங்காய வத்தல் போடலாம், கத்திரிக்காய் வத்தல் போடலாம், அப்புறமா சீனரிக்காய் வத்தல் இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியலையே. சீனவரைக்கான்னு சொல்லுவோம். கொத்தவரைக்காய் அந்த வத்தல் போடலாம். அதாவது ஒவ்வொரு சீசனில் என்ன மாங்காய் வத்தல் போடலாம். என்னென்ன சீசனில் அது அப்படி எதுவுமே இல்லையா, கூழ் உடவத்தை போட்டு தள்ளுங்க, நம்ம அதையும் போடலாம். ஏதோ ஒரு வத்தல் போடுறோம், விற்கிறோம், அம்பிட்டு தான். 4வது, ஈவினிங் மீல்ஸ். ஏமா நீ என்னமோ ஒரே ஹோட்டலாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ட்விஸ்ட்டுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து வீட்டிலே தான் இருக்க போகிறீங்க, ஓகேவா? வீட்டில் இருந்துக்கிட்டே நான் வந்து இடியாப்பம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போர்டு போட்டுருங்க. அதாவது நான் சொன்ன மாதிரியே போடாதீங்க, அடிப்பாங்க. என்ன சொல்லணுமா, நான் இடியாப்பம் இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு விட்ருங்க. ரேட் வந்து 7 ரூபாய் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் சால்னா எதுவுமே கொடுக்கக்கூடாது, ஓகேவா? வெறும் இடியாப்பம், அதாவது சால்னா வந்து வாங்குறவங்களே வச்சுப்பாங்க. நீங்கள் வந்து வெறும் இடியாப்பத்தை மட்டும்தான் கொடுக்கணும். 7 ரூபாய், சம்டைம்ஸ் 5 ரூபாய்க்கும் கிடைக்கும், 6 ரூபாய்க்கும் கிடைக்கும். இது வந்து வேறு லெவலில் சக்கப்போடு போட்டு போய்கிட்டு இருக்குன்னா பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நிறைய ஊரில் இந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. இடியாப்பம் தான் ஃபஸ்ட்டு இடத்துல நிற்கிது. 2வது சப்பாத்தி, 3வது தான் இட்லி வர்றாங்க. ஏன்னா இடியாப்பத்தை வந்து கடகடான்னு புழிஞ்சு தட்டில் வச்சோமா தள்ளுனமான்னு இருக்கிறாங்க. சப்பாத்தி வந்து ரவுண்டாக தேய்க்கணும், அதை போட்டு எடுக்கணுமா, அதனால் அது வந்து 15 ரூபா, ஓகேவா? அடுத்து இட்லி. நான் பேசினேன்னா அந்த எறும்புகள்லாம் உள்ளே ஓடி வந்துடுது, ஓடு. 3வது வந்து இட்லி. நான் வந்து வீட்டிலே இட்லி வந்து கொடுக்குறேன், நான் ஒரு இட்லி வந்து 10 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. இதில் இன்னொரு ஐடியா நான் ஒன்று சொல்லி தருவா. இப்போ வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது. எப்படி தெரியுமா? நம்ம வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு குரூப்பை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து எல்லாருமே அதாவது எல்லாருமே அதில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன சமைக்கிறாங்களோ, இன்றைக்கி வந்து புட்டு கிடைக்கும், தேவைங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்புறம் நாளைக்கு காலையில் அவங்களுக்கு பொங்கல் கிடைக்கும், தேவைங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆர்டர்லாம் எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் போய் எல்லாத்தையுமே டோர் டெலிவரி வந்து பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த அக்கா வந்து வீட்டில் வச்சே பண்ணுவாங்க. வீட்டில் வச்சு பண்ணுறது, ஹஸ்பண்ட் வந்து போய் டெலிவரி பண்ணுறது. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கும்போது அது வந்து ஈஸியாக சூப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்க. சொல்ல முடியாது, எனக்கே இந்த ஆசை இருக்குது, சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் இடியாப்பம்லாம் விற்றுருக்கேன்ப்பா, உண்மையை சொல்லணும். இன்னும் சப்பாத்திக்குள்ளே நான் போகலை, இடியாப்பம் நான் வந்து விற்றுருக்கேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மெயினான காரணம் இடியாப்பம் உடக்க எனக்கு உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் அதை வாங்குற வரைக்கும் இடியாப்பத்துக்கு கொஞ்ச நாள் நான் லீவ் விட்டுருக்குறேன், ஓகேவா? இடியாப்பம் செஞ்சு நீங்கள் விற்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. இடியாப்பம் செய்கிறது ஒன்றும் கம்பு சூத்திரம்லாம் இல்லைங்க. ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். மல்லிப்பூ மாதிரி நம்மளும் பிச்சு போட்டுடலாம். ஸோ அதனால் இடியாப்பம் ஒன்று 6 ரூபாய் 7 ரூபாங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. நெக்ஸ்ட், ரீசெல்லிங் பிஸ்னஸ். எனக்கு இது எதுவுமே தெரியாதுப்பா அப்படிங்கிறவங்க, நல்லா பேச மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறவங்க, யார்கிட்டையாவது எந்த பொருளையாவது வாங்கி வைங்க. இப்போ 5 ரூபாய்க்கு இடியாப்பத்தை வாங்குறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் 6 ரூபாய் இல்லை 7 ரூபான்னு வந்து விற்கணும். அதுதான் ரீசெல்லிங்கை பற்றி சொல்லணும்னா ஒரு வீடியோ காணாது. பாருங்கள், இதுவே 8 நிமிஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதுக்கே நிறைய பேர் கழுவி ஊற்றுவீங்க. அதனால் என்னால் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லவே முடியலை. ஏன்னா என் வாய் எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெல்லிங் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே ஈஸியான பிஸ்னஸ்ஸு. ஸோ ரீசெல்லிங் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியலைன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு ஹேண்டிகிராஃப்ட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவோட திறமை வச்சு இருப்பாங்க. ஓவியம் வரைவாங்க, கிளாஸ் பாட்டில்ஸில் வரைவாங்க, மண் பொருட்களில் பேங்கிள்ஸு, சிரட்டை, ஜிமிக்கி, கொலுசு, பணம், உள்ள வேஸ்டேஜ், அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே நான் என்றைக்குமே போனதில்லை. ஏன்னா எனக்கு இது எதுவுமே வராது. நான் அந்தளவுக்கு எனக்கு வந்து மூளைக்கறிலாம் கிடையாதுங்க. அதனால் நான் அதுக்குள்ளெலாம் போக மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு மூளை இல்லைங்கிறதுனால நான் அதுக்குள்ளே போகலப்பா. 2வது, ப்ளீட்டிங் ஸ்பெல்லிங் தப்புன்னு நினச்சிடாதீங்க. PLEAT
PREING. ஏன்னா நிறைய பேர் ஸ்பெல்லிங் தப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர்றீங்க. ஏம்மா எனக்கு தெரிஞ்ச ஸ்பெல்லிங்கே எழுதுறேம்மா, புரிஞ்சுக்கோங்கம்மா, அவர் வழி இல்லைம்மா. ப்ரீ ப்ளீட்டிங் இப்போது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்திங்க எங்கே எதுமா இருக்கிறா, அந்த என்ன சொல்கிறது, ஆமாம் திருப்பூரில் அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுவா, நான் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு சரியாக எடுத்து ப்ரீ ப்ளீட்டிங் போட்டுகிட்டே இருந்தா. அதுக்குன்னு கிளாஸுக்கு தனியாக போய் அதை வந்து கற்றுக்கிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் டெய்லி ஏதோ அவளுக்கு ஒரு சாரீ வந்துருச்சு. ஒரு சாரீக்கு எவ்வளோ வாங்குறாங்கிறீங்க? 400 வாங்குறா. ஒரு நாளைக்கு 400 மாதத்துக்கு என்ன ஆச்சு? ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவுதா இல்லையா? ஒரு மாதத்துக்கு ஒரு 2000 3000 கிடச்சா கூட நம்ம அதை வந்து ஒரு கோல்டு சீட்டில் போட்டு வருஷத்துக்கு ஒரு நகையே எடுக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நினைக்கவே செய்யாதீங்க. சின்னதாங்க நமக்கு பெரிய லெவலில் கை தூக்கி விடும். 8வது மேரேஜை அழகுப்படுத்துகிற சீர் வைக்கிறது. சீர் வைக்காமல் கல்யாணமே இப்போ இல்லைன்னே சொல்லிடலாம். எல்லாருமே சீர் வைக்கிறாங்க. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. நான் 7 தட்டு வச்சேன், 11 தட்டு வச்சேன், 15 தட்டு வச்சேன் அப்படிம்பாங்க. அந்த சீரை நீங்கள் என்ன பண்ணணும், எக்கா அங்கே பாருங்கள், நீங்கள் அப்படியே வச்சு அழகாக இருக்காதுன்னு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் களத்தில் இறங்கணும். உள்ளே இறங்கி ஃபுல்லாக சூப்பராக வேலை பார்க்கணும். எப்படின்னா அந்த சீர்தட்டை அவங்க பார்த்த உடனே சொல்லணும், வாவ் கிரேட், இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு அவங்க சொல்லணும். அந்தளவுக்கு உங்களுடைய ரசனையை வந்து அதுக்குள்ளே திணிச்சு வைக்கணும். அப்படி வைக்கணும். சாதாரணமாக இப்போ சீனியை தட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது. சீனியே எப்படி நம்ம அழகுப்படுத்தலாம், அதுக்கு மேலே என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் பண்ணணும். நிறைய டெக்கரேஷன்ஸ் ஐடியாஸ்லாம் யூடியூப்பில் கிடக்குதுங்க. அது எல்லாத்தையும் போய் பாருங்கள். சீர் வைக்கிறது எப்படி, சீர் தட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, அதை எப்படி அலங்காரம் பண்ணுறது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வந்து கவிதை எழுதுறது, அதாவது யூடியூபுக்குள்ளே உள்ள வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில பேருக்கு வந்து கவிதை வந்து சூப்பராக எழுதுவாங்க. என் புருஷரெல்லாம் பார்த்தீங்கன்னா கவிதையாக காலேஜ் படிக்கும்போது அப்படி எழுதுனாரா என்னை நினச்சி இப்போ எழுதுனா ஒன்றுமே வரமாட்டேங்குதுமா அப்படிங்கிறாரு. ஒரு வேளை மறந்து போச்சு போல பாசம்லாம். சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு வந்து கவிதைகள்லாம் நிறைய வரும். வர்ற கவிதையை உங்கள் மனசுக்குள்ளே வைக்காமல் கொட்டி தீத்துருங்க. யூடியூபுக்குள்ளே போய் யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ எதையோ ஒன்று வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்களும் போட்டு தள்ளுங்க. எல்லாருமே உங்களோட கவிதையை பார்த்து லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுவாங்க. அப்போது அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரத்தானே செய்யும். சரிங்களா? என் புருஷன்ட்டையும் சொல்லி பார்க்குறேன், இப்போ இவ்வளோ கேட்க மாட்டேங்குது. அடுத்து சாரீ பிஸ்னஸ் ஆரி ஒர்க்கையும் ஒன்றா பார்த்துக்கலாமா? நிறைய பேர் இப்போ உள்ளே இறங்கினது யூடியூப்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாரீ பிஸ்னஸ்க்குள்ளே வந்து இறங்கிட்டாங்க. ஆரி ஒர்க்குள்ளே இறங்கிட்டாங்க. சாரீ பிஸ்னஸே ஆரி ஒர்க்கே நம்ம கம்பேர் பண்ணால் ஆரி ஒர்க்கை விட சாரீ பிஸ்னஸ் நம்ம உடம்புக்கு பரவாயில்லன்னு தோணும். ஆனால் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஆரி ஒர்க் வந்து ஓவர் வேலையாக இருக்கும், சம்பாத்தியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் நான் 10-11 சொல்லி போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா ஆரி ஒர்க்கில் வந்து குறுக்கு வலி வந்துடுங்க, குறுக்கே உடஞ்சி போயிடும்னு சொல்லிட்டுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா கீழே குனிஞ்சு கிடந்து அப்படி பார்ப்பாங்களாம். அது இல்லாமல் கண்ணுக்கும் அது ரொம்ப அதிகமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நோகாமல் நொங்குத்தீங்கன்னா நீங்கள் சாரீ பிஸ்னஸ் பண்ணுங்கள். இல்லை நான் நோகாமல் இல்லை, நான் நொந்துனாலும் நான் நொங்கு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க ஆரி ஒர்க்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போதைக்கு இவ்வளோதான்ப்பா, என்னோடய வீடியோ முடிஞ்சு போச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதோ ஒரு தொழிலில் நீங்களும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இதில் வந்து என்னால் முடிஞ்சது நானும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக நாமளும் முன்னேறுவோம். நம்மளால் நம்ம குடும்பமும் சேர்ந்து முன்னேறும். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கமெண்டில் பேசலாம். ஓகே, பாய்மா.